மார்கழி மாதம் 5ஆம் நாள் திருப்பாவை பாடல் 5. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க புகழப்பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கிருஷ்ணரை வர்ணிக்கிறார். வியப்பான செயல்களை புரிந்தவனே, மதுராபுரியில் அவதரித்தவனே, தூய்மையான யமுனை நதிக்கரையில் விளையாடியவனும், ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும், தேவகி தாயாரின் வயிற்றில் பிறந்து அவளுக்கு பெருமை அளித்தவனும், யசோதா இவனுடைய சேஷ்டையை பொறுக்க முடியாமல், அவனோட குறும்பை பொறுக்க முடியாமல் அவனோட இடுப்பில் கயிறு கட்டி அதை உரலோடு சேர்த்து கட்டிடுறான். அதனால் அவனோட அந்த இடுப்பில் ஏற்பட்ட தழும்பை உடையவனே அப்படின்னு கண்ணனை பாடு சொல்கிறா. அந்த தோழிகள்கிட்ட நம்மலாம் நல்லா தூய்மையாக நீராடி நல்ல வாசனையோடு இருக்கிற மலர்களோடு போய் அவனை பூஜிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவனை மனசில் வச்சு நம்ம பூஜித்தாலே போகிறோம், பாடினாலே போகிறோம். நம்ம ஏற்கனவே பண்ண பாவங்கள், அதோட பலன்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். இனிமேல் செய்கிற பாவங்களும் அந்த தீயில் புகுந்த தூசு போல் காணாமல் போயிடும் அப்படிங்கிறான்.